அறிவே தெய்வம் என்ற நிலையை எப்படியாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும்? பார்க்கலாமா? அறிவே தான் தெய்வம் என்றார் தாயுமானார். அப்படின்னு நம்ம வேதாத்திரி மகரிஷி தன்னுடைய இறைவணக்கம் கவிதையில் சொல்லியிருப்பாருங்க. அப்போ ஏற்கனவே அறிவே தெய்வம் என்பதை உணர்ந்து சொல்லிட்டாங்க. அதை அறிவதற்கு வழிகள் சொன்னவர் திருமூலர் என்றும் அதை நாமும் அறிந்து கொள்ள முடியும் என்று நம்பிக்கையூட்டி எளிய முறை குண்டலினி யோக பயிற்சியான மனவளக்கலை மூலமாக நமக்கு மகரிஷி தந்துவிட்டாருங்க. இப்போ அறிவுன்னா எது அப்படின்னு கேள்வி எழுந்தானே. மனிதனாக வாழும் நமக்கு கற்ற அறிவு, அனுபவ அறிவு, சிந்தனை அறிவு, ஆராய்ச்சி அறிவு, கருவழி வரும் அடிப்படை அறிவு அப்படின்னு பல அறிவு இருக்குதுங்க. அப்படி இருக்கிற இந்த அறிவுதான் தெய்வமா என்று நமக்கு கேள்வி எழுமானால் அது அப்படி இல்லைங்க. உண்மையானதாகவும் தெய்வமாகவும் சொல்லப்படுகிற, விளக்கப்படுகிற, உணரப்படுகிற அறிவு, இதையெல்லாம் கடந்த உணர்வு நிலையாக இருக்கிற அறிவு மட்டும் தாங்க. இந்த அறிவால்தான் மேலே சொன்ன அத்தனை அறிவும் செயல்படுதுன்னு சொல்ல முடியுங்க. இதை என்னதான் வார்த்தையால தெளிவுபடுத்தினாலும் யோக சாதனை வழியாக மனதை அறிந்து, மனதுக்கு மூலமான உயிரையும் அறிந்து, அந்த உயிருக்குள்ளே மையமாக அமைந்திருக்கின்ற அறிவு நிலையும் அதன் மூலமான பேரறிவும் தான்ங்க தெய்வம். இதை நாம் தொடர்ந்து செய்கிற தவத்தின் வழியாக மட்டுமே தாங்க அறிய முடியும். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.